எங்க இருக்கிற? அடுத்த வருஷம் 2 பொட்டு புள்ள பெத்துக்காமா. அம்மா உங்க கூட இழுத்துட்டு வருது கீழே. இந்த ஆடு குட்டி போடுறது சத்தம் திரும்பி அப்படி தை மாசம் நல்ல முகூர்த்தம் சேருமா? தை மாசம் நல்ல முகூர்த்தம் சேரும். என்னவா குஞ்சு 3 வருஷம் போதுமா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். 3 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கும். இல்ல காசு கொடுத்து ஆட்டம் ஏன் இப்படி காசு கொடுத்து ஆட்டம் விட்டு பிரயோஜனம் இல்லாத நீங்க ஒரு பக்கம் கூச்சல போட்டுக்கின்னு நாங்க ஒரு பக்கம் கட்டிக்கின்னு கட்டுற எனக்கா எனக்கு யாரும் பார்க்க மாட்டாங்கம்மா. நான் அனாதி மாதிரி அத்தானா குடிக்கிற சின்னாக்கு செல்வடி இல்லனும் இல்லை பார்த்தாங்க அவரு வந்து பயன்படுறாங்க இல்ல. அமைதியா இருந்தா அவங்க என்ன தமாசு வேணுமா சிரிக்கலாம், கதை வேணுமா கேட்கலாம். ஒரு பக்கம் தாண்டா ஆம்பளைங்க கூசுது, ஒரு பக்கம் ஏரி வேலைக்கார பொம்பளைங்க கூசுது. ஏரி வேலை சம ஃபேமஸ் ஆயிடுச்சு. எதுக்கு இப்படி கூசுது போறீங்க? நல்ல வேலை எங்க ஊரு செஞ்சிருந்தாங்க. காத்தா கூட அம்மா போயிருந்தா கூட்டுக்காரி கூட போய் மாதவா வந்த உடனே ஆடினாய் பாடினாய் மன மகிழ்ச்சி அடைந்தேன். என்னப்பா சொன்ன? சாமி என்ன அம்மன் உட்காருங்க குட்டிய. நான் என்ன சாமி தப்பாவா சொல்லிட்டேன்? இல்ல ஏதோ சொன்னேன். மன மகிழ்ச்சியோடு நான் சந்தோஷப்பட்டு புன்னகிட்டேன். ஆனா கேட்டிய ஒரு கேள்வி. என்ன சொல்லு? என்னடா கேட்டேன்? தெரியல சாமி. நான் வந்தா உக்காந்தா எழுந்தா கும்பிட்டோம். ஆனா என்ன நடந்துச்சுன்னு கேட்டா? என்ன நடந்துச்சப்பா? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கழுவி. அந்த கழுவிக்கு ஒரே பல்லு இல்ல வாயில. அந்த கழுவி டெய்லியும் சனிக்கிழமை தோறும் நாம என்ன மாதிரியே போட்டுக்கிறோம். இந்த மாதிரி நாம போட்டுக்கணும். நேரா பூச்சிட்டு உங்களை உக்காந்துக்கிறா சாமி. என்னன்னா கும்பிடுறா உன்னை பத்தி? என்னடா கும்பிட்டா? கணக்கு வணக்கே இல்ல. அந்த பெருமையை சொல்ல. அத போல நானும் கத்துட்டு வந்துக்கிறேன். உங்களுக்கு சொல்லலாம். சரி சொல்லப்பா. ஆமா இதுக்கிட்ட நீ சொல்லணும் இல்ல? ஆமா சொல்லுப்பா. அது சொல்ற பாட்டியே. அந்த புண்டவாயா அலிவாயா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தோ. இல்ல நான் சிரிக்கிறதா நான் அல்றதான்னு தெரியல. சொல்லு. இத்தனை பேரு கடவுள்னு நினைச்சேன் நீ எல்லாம் கும்பிட்டுனுக்குறாங்க. ஆனா இத்தனை பேருக்கு முன்னாடி வந்து என்னை அப்படி கேக்குறீ நியாயமா? தப்பா நான் என்ன கேட்க சாமி? அங்க போய் நில்லு.
என்னைய பாரு, நீ சொன்ன மாதிரிக்குதா என் வாய்? சரி சரி, கொண்டு வாய் மாதிரி இல்லையாம்மா? ஊருக்கே தெரியும் உன் வாய் பற்றி. எப்பா, இதுக்கு அதுக்கு வித்தியாசமே இல்லையா? ஆமா, மேல் வாயில பல்லுக்குது, கீழே வாயில பல்லு இல்ல. ஆனா ரெண்டும் ஒரே வாய் தான். அறிவு கெட்டவனே, அப்படி இல்ல. அந்த அம்மா என்னவென்று நினைத்திருக்க தெரியுமா? இந்த உலகம் இருக்குது பத்தியா, உலகத்துக்கு அண்டம் என்று ஒரு பெயர் உண்டு. ஆமா, இந்த உலகத்துக்கு அண்டம். ஆமா, இது பிண்டம். ஆமா. அண்டத்தை உண்ட மாயனே கோவிந்தா கோவிந்த கோவிந்தா. அப்படியே சொல்லுவாங்க. ஒண்ணு சொல்றேன் கேளு. நல்ல மனிதனுக்கு ஒரே ஒரு சொல்லு. நல்ல மாட்டுக்கு நல்ல மனிதனுக்கு ஒரு சொல்லம் சொல்லு. ஒரு வாட்டி ஒரு நல்ல மனிதனா இருந்தா ஒரு சொல்லு சொன்னா அந்த வார்த்தையை கட்டுப்பட்டுக்கோங்க. ஆமா. நல்ல மாட்டுக்கு ஒரு முறை சூடு போட்டா போதுமா, ஒரு அடி அடிச்சா போதுமா? அது தெரிஞ்சுக்க ஏறு அந்த கொல்ல முடிகிற வரைக்கும் ஏறு ஓட்ட தவறாதான். அது நல்ல மாடு. நல்ல மனிதனுக்கு ஒரே சொல்லு. ஒரே வாட்டி சொல்லிட்டா அதை கேட்கணுமா? அது இதுக்கு நல்ல மாடா நல்ல மனுஷனா இருந்தா பரவாயில்ல. ஏண்டா, நல்ல மனிதனும் இல்லை நல்ல மாடும் இல்லை, இந்த உலகத்துல உயிர்ந்து பிறந்து இந்த பூமி மேல எதுக்கு நடக்கணும்? சொல்றியா? எதுக்குடா வாழ்க்கை என்பது? என்று கேளுங்க, அதான் பிரச்சனை. ஒரே வாட்டி போட்டு என்ன கொடுத்திருப்பா 2 10 தான். நான் எங்க போட்டேன்? நீ ஆனா பரவாயில்ல, மாமானே கோத்து வச்சுக்க. எங்கிட்ட போன் புள்ளாக்கா ஒண்ணும் இல்ல. அது நான் தான் சொன்னேன்ல, நல்ல மனுஷனுக்கு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. ஆமா, அந்த மாதிரி நல்ல மனுஷனா இருந்தா போத்துருவாங்க. அந்த மாதிரி இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? உங்க என்ன அப்படிடா? ஆமா ஆமா, எனக்கு என்ன அப்படித்தான் மாதவா இல்ல. அந்த அம்மா என்னை வணங்கும் போதெல்லாம் அண்டத்தை உண்ட மாயனே வாயனே என்று இந்த உலகத்திலே நான் என்ன செய்தேன்? இந்த மண்ணை அள்ளி நான் உண்ணுகிற போது என் தாயானவள் என் வாயை துறக்க முயன்றாள். நான் வாயை துறக்க மறுத்து விட்டேன். அப்ப என்ன செய்தால் தெரியுமா? ஓங்கி தவடை மீது அடித்தாள் என் தாய். ஆமா, அடித்த உடனே வலி தாங்காமல் நான் வாயை பிளந்து அழுந்து. அப்பதான் இந்த பூமி இருக்கிறது பத்தியா, என் தாயானவள் பார்த்து, உங்களுக்குள்ளேயாவது பேசிக்கங்கடா குட்டி. 10 பேருக்கு என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? 4 பேரு நல்லவன் இது நல்லா இல்லைன்னு சொன்ன ஒருத்தர் வாயாவது பழிச்சிருந்தா. என்னடா உங்க ஊருக்கார ஆனாலையும் கூச்சல் போடுறீங்க, வெளியூர்கார ஆனாலையும் கூச்சல் போடுறீங்க. அவங்களுக்கு எந்த ஊருக்கார ஆனான்னு அவங்க பேசணும், அவ்வளவுதான். அவங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதேதான் நடக்க போகுது இப்ப. சொல்லு. இல்ல, அப்பதான் தாயானவள் அடிக்கிற போது நான் வாயை திறந்தேன். அப்பதான் என்ன சொன்ன? அம்மா என் அங்கத்தை பார்த்தாள். வாயை திறந்து பார்த்த உடனே அண்டமும் புவனம் கண்டேன், ஆகாய மதுவை கண்டேன், மண்டலம் மலையை கண்டேன், மங்கை தோகை யசோதையும் கண்டேன், கண்ணா உன் மகிமையை நான் கண்டேன்டா அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எங்க அம்மா சொன்னா, யாரு? எங்க அம்மா தேவிகிடா. ஆனா என்னை வளர்த்த தாய் யார் தெரியுமா? யசோதை. அவங்கதான் உன்னை அடிச்சுதா? அவங்கதான் என்ன அடிச்சது. அப்பதான் எனக்கு அண்டத்தை உண்ட மாயன் என்று பெயர் வந்தது உலகத்துக்கு. அப்படியே சொன்னா? அது கேள்வி அப்படி சொன்னா சாமி, எனக்கு மட்டும் என்ன தெரியும்? 7 மலை மேல போய் தங்கனவனே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. குண்டவாயா, அப்ப அந்த மலை நீ உடுத்துட்டு கீழே அந்த மலை மேல எனக்கு அதான் வேலையா? 7 மலை மேல போய் தங்கனவனே கோவிந்தான்னு அந்த கேள்வி டெய்லி கும்பிடுறா சாமி. கிருஷ்ணா சொல்லியிருந்தா தரும்பு டிஎன்சிக்கு பாபர்பட்டி ஏதோ ஒரு ரூமுக்கு 800 900 நீ போன குடிச்சு கட்சி அந்த மாதிரி ஏதோ ரூம் போட்டு கொடுக்க முடியாதா? எத்தனையா ஏசி பாட்டு ரூமுக்கு அதெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பா. போன் பண்ணி அவரே கேட்ட சாமி நானே கேள்வி பாரு. போதுடா எப்பா. அப்படி இல்லையாப்பா? டேய்,
நானு அங்க போய் அந்த வேலை இல்ல. 7 மலை மீதில் தங்கி இருப்பவரே கோவிந்தா கோவிந்த கோவிந்தா. சாக்கடை தண்ணியில ஸ்நானம் பண்ணவா கோவிந்தா கோவிந்தோ. எந்த சாக்கடையில ஸ்நானம் பண்ணுவாங்க? ஆமா, அப்படிதான் பாத்ரூம் பக்கத்துல போனா எத்தனையோ சாக்கடை தண்ணி ஓடுது. அதுல போய் கிழக்கு பார்த்து 3 முழுக்கு போடு, நல்லா கப்பு கசுறு எல்லாம் போயிடுது. என் மேல இருக்கிறது அழுக்கெல்லாம் அது போயிடும். அந்த தாளிக்க சாக்கடை எடுத்து. எனக்கு சாக்கடை தான் கெரியா. இந்த ஊர்ல யாரும் ஒரு சொம்பு நல்ல தண்ணி கொடுக்க மாட்டாங்களா? பக்கெட் தண்ணி கூட கொடுக்குவாங்க. ஆனா செலவு ஜாஸ்தி. என்ன செலவப்பா? சோப்பு வாங்கணும், சீக்கா வாங்கணும், ஷாம்பு வாங்கணும், போய் தேய்க்கணும், குளிக்கணும், கஷ்டம் ஜாஸ்தி. அதனால 100 ரூபாய் செலவாகும். ஆமா, அதெல்லாம் சாக்கடையில குளிச்சா எதுவுமே வேணும். அவங்களே குளிச்சு எல்லாம் அனுப்பிச்சிடுறாங்க. இங்க மூத்திரம், பீ, சோப்பு, சீக்கா, ஷாம்பு, யார் யாரு சுண்ணியும் எல்லாம் வந்துருது. அதுல அவ களியை விட்டு வண்ணி கிழக்கு பார்த்து. ஆனா மூக்கு பிடிக்காது, நீ குளிக்க முடியாது. நான் நாரி போயிருவேன். மூக்க பிடிச்சி முழுக்கு போடு, ஒரே சென்ட் வாசல் உனக்கு. அவனை மேல எழுந்து வரும்போது உனக்கு பின்னாடி 30 காவலாளிகள் வருவாங்க. மந்திரி இடத்துல போலீஸ் படை, ராணுவ படை, மிலிட்டரி படை எல்லாம் இருக்குது. நீ சொல்ற சாக்கடையில குளிச்சு போனா எனக்கு கூட வரக்கூடிய படை தான் என்ன படையப்பா? மிலிட்டரி படை வராது, போலீஸ் படை வராது, கப்பல் துறை வராது, பண்டு, கொசுவு, முப்படை வரும். கரெக்டா? அதான் வரும். அப்பா அப்படி இல்லை அப்பா, நான் சாக்கடையில குளிக்கிறவல்ல. சப்த சாகரம் தண்ணில் சாணம் செய்பவரே கோவிந்தா கோவிந்த கோவிந்தா. சாகரம் என்று சொல்லக்கூடியது பெரும் கடல். பகடா மேல பள்ளி கொண்டாவா கோவிந்தா கோவிந்தோ. ஏன் போண்டா போண்டா சப்தி ஆயிரும். முறுக்கு தூள் பருப்பு தூளை போய் அதை எடுத்து கொடுத்து முன்னிக்கு போட்டாங்க. அப்படியே ஆளு கொஞ்சம் முறுக்கும் நுனி போயிடும். அப்ப நீ சொல்ற பக்கடா அப்படியே மெத்த மாறிக்கும், சுருக்கு சுருக்குன்னு கொத்தும். நானு பக்கடாவில பள்ளி கொள்றவன் இல்ல. பார் கடல் மீது பள்ளி கொள்பவரே கோவிந்தா கோவிந்த கோவிந்தா. என் வட்டுக்காய் மலை ஞானியே கோவிந்தா கோவிந்தோ. ஆனா இப்ப நான் கட்டி சொந்த படம் ஏத்துக்கிறேன். இங்க இந்த மலை எங்க பாக்குது? அவருதே தான் அந்த மலை இல்ல. நானு திசை என்பது 4 திசை இருக்கிறது. எனக்கென்று ஒரு திசை. உலகமெல்லாம் என்னை எப்படி வணங்குவார் தெரியுமா? வடக்கு மலையானே கோவிந்தா கோவிந்த கோவிந்தா. சீமன புட்டி நாராயணா கோவிந்தா கோவிந்தோ. நான் என்ன சீமன புட்டி உயரமே வைக்கிறேன்? உயரம் இல்ல சொல்றாங்க எல்லாரும். இந்த உலகம் அப்படி சொல்லுது. அந்த கேள்வி அப்படி இல்லப்பா. ஸ்ரீமந்த நாராயண மூர்த்தியே கோவிந்தா கோவிந்த கோவிந்தா. காக்காயின் மீதில் ஏறி என்ன காக்க வருவாயா வண்டிக்கார முட்டு கோவிந்தா கோவிந்தா. அப்ப நான் ஏறுற வாகனம் காக்கா வாகனம். அப்படித்தான் ஊர் உலகமே பேசிக்குது. இல்லப்பா, அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் எந்த வாகனத்திலே வரக்கூடியவன்? செங்கருடன் மீதில் ஏறி காற்பவரே கோவிந்தா கோவிந்த கோவிந்தா. ஜானகி மணலவாரா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தோ. ஜானகி மணலவாரி என்ன பண்றது? வீடு கட்டுறதா திருடிக்கிறதா. இப்பெல்லாம் எம்சாண்டு பீசாண்டு வந்துட்டு வீடு கட்டுறதுக்கு மணலே இல்லாத போச்சு. நான் ஜானகி மணலவாடுறவன் இல்ல. 2வது யுகம் திரேதயுகம். திரேதயுகத்திலே தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை அம்மையாருக்கு நான் ராமனாக பிறந்தேன். உண்மை. ராமனாக பிறந்து ஜனகனுடைய வில்லை வளைத்து ஜானகியை மனமுடித்து வீதி உலா வருகிற போது என் பக்தர்கள் எல்லாம் என்னை பார்த்து என்னவென்று வணங்கினார்கள். ஜானகியை மனம் முடித்து வந்தபடியால் ஜானகிக்கு மணாலனே கோவிந்தா கோவிந்த கோவிந்தா. ஓ, ஜானகி வீட்டுக்காரன் அர்த்தம். ஜானகி கையா பிடிச்சுன்னு ராமனாக இருக்கிற போது உலா வருகிற போது ஜானகி மணவாளனே அப்படியே சொன்னாங்க. ஜானகியும் மணல் வாடுறாங்க. எனக்கு எங்கம்மா தெரியாது. அந்த கிளவி சொன்னதே நான் வச்சு நான் சொன்னான். நான் எனக்கு இந்த பெண்ணை வந்தேன் நாளைக்கு. இனிமேல் வரும்போது ஒருத்தர் சொல்றாங்கன்றத நீயும் சொல்லாத. நிறைய பேர் உலகத்துல பொய் அதிகம். அதே வச்சுட்டு போனா உன்னையும் பொய் நாக்கிடுவாங்க. அப்ப நான் சொல்றேன், உனக்கென்று ஒரு கற்பனை வச்சுக்கோ. சரி, உலகத்துல எது உண்மைன்னு அறிஞ்சு பார்த்து ஒரே வாட்டி கும்பிடு, ஆண்டவான்னு கும்பிடு, உன் மனசுல இருப்ப. என்னமோ ஆனா எல்லாம் விட்டுட்டு தப்பா சொன்னா நான் எப்படா வருவேன்? நான் எங்க கும்பிட்டா? அந்த கேள்வி சொல்றத பார்த்து உன்ன கும்பிட்டா. அந்த கேள்வி சொன்னதைத்தான் நீனு கேக்குற. அந்த கேள்வி அதுக்குதான் அத்தனை நாள் கூப்பிட்டாலும் நான் போவாத காரணம். அப்ப போனது நீ ஒரு தடவை கூட அவ செத்தா கூட நீ போக மாட்டேன்.
என் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரே பொண்ணு இல்ல அவனுக்கு என்னது வா அப்ப உன்னையும் ஓட்ட வயாடுறாங்கடா. ஹலோ, எனக்காவது ஆஸ்பத்திரியில பாதி போலதான் போச்சு. எனக்கு ஒரே பொண்ணு கூட இல்லை. அப்ப போன்றாங்க கூட்டி வெத்தலை பாக்கு போட்டுக்கணும், நல்லா போட்டுட்டு வந்துக்குன்னா நல்லா மென்னா பரவாயில்ல. போதும், அவளாவது பரவாயில்ல. அவ மாலை பேர் போட்டுக்கிறான் மாசம். என்ன மாலை? மாலை போட்டுக்கிட்டு அவன் என்ன சொல்ற? அவ நேரம் மருவத்தூர் போனா பரவாயில்ல. போவோம் பதுக்கூது போவோம் பதுக்கூது. நானா சொன்ன கருவிதான் சொல்றேன். மருவூர் போறது இல்லடா, மருவூர் போறது. மருவூர் அரசி அவரு பேரு. மருவத்தூர்ன்றதெல்லாம் சொல்ல வரல. போவோம் பதுக்கூது போவோம். என்ன சொல்ல சொன்னதான் நான் சொல்ல முடியும். எங்க ஊர்ல இருக்கிற கிளவி வந்து பாரு. எப்படி இருந்தாலும் இந்த கேள்வி எல்லாம் நீ நம்புனா நம்பு, நம்ப காட்டி போ. எனக்கு சின்ன ஒரு 7-8 வயசு இருக்கும். எனக்கு அம்மா வந்துருச்சு. எனக்கு பாம்பேல வேலை செஞ்சிருந்தான். இது அங்கெல்லாம் போய் ஓம் சேர்த்து ஞாபகம் அடிச்சு போட்டு பூசி எல்லாம் நல்லது பண்ணாங்க. ஏத்துக்குவாங்களா? அங்க பாம்பேல போய் பண்ண முடியுமா? அங்க ட்ரெயின் ஏற்றி அமைச்சிட்டாங்க. ட்ரெயின்ல வரும்போது மொத்தமா தாய்ச்சி தேய்க்கு பெறாம போட்டுக்குச்சு. வீட்டுல வந்தா ஒரு 3 மாசம் வெளியவே போக முடியல. விட்டு வெளியே அனுப்பல. எங்க அப்பனை எங்க அம்மாவை கும்பிட்டுக்கிறாங்க. ஓம் சேர்த்து தாயே, நான் சத்தியமே எங்க பையனை மாலை போட்டு அனுப்புறேன், நல்லா ஆனா போதும் அப்படின்னு கும்பிட்டுக்கினாங்க. இது சாமி சத்தியமே என் தலைமை சத்தியம் உண்மைதாம்மா. அப்படிதான் கும்பிட்டாங்க. நானும் ஒத்துக்கினேன் மாலை போடலான்னு. மார்கழி மாசம் மாலை போட்டுக்கணும். மாலை போட்ட 2 பஸ்ஸுமா எங்க ஊர்ல. இப்ப எல்லாம் ஒரு பஸ் கூட போக மாட்டேறாங்க. சரியா? எங்க ஊர்ல அப்புறம் 2 பஸ், கீழ் தெரு 1, மேல் தெரு 1. பாவலி மல்லாபுரம். என்ன ஊருன்னு கேக்குறா பாரு ஒருத்தி. தெரிஞ்சு எங்க பாவலி என் ஊரு. நானும் குறமா. சரியா? விளவரி சொல்லிக்கலாம். அது என்ன ஆச்சுன்னா, சரி கேட்டாங்க என்ன ஊரு. நல்லா இவ்வளவு ஒரு பெருசு. யாருன்னு கேக்குறேன்? யாரு? எங்க அத்தை தான். என்ன மாமு வீட்டுக்காரி. இவளு பேரு இவளு தப்பமாக்குவா. ஆனா ஹைட்டு ரொம்ப ஹைட் இல்ல. இப்படி தாக்குறா. இமிட்டியா எனக்கு இங்கதான் வருவா. அவன் நடக்கிறது எப்படி? நீ கம்முன்னு பேசாத. அவன் நடக்கிறது. ஆனா பெரிய குடிச்சாமி, இன்னொரு குடிச்சாமி நல்லா கறி சோத்துக்கு சோறு இல்லாத வாட்ட ஒல்லியா இருக்குவா. இன்னொருத்த மீடியம் ஆக்குவா. 3 பேரு குடிச்சாமி, 2 பஸ். ஆனா 5-6-7 பேர் தான் ஆம்பளைங்க. மீது பூரா பம்நாட்டுக்கு தான். ஆமா. மாலை போட்டு 9 நாள் விரதம் இருந்தாங்க. 9வது நாள் நல்லா ஓம் திஷ்டி போட்டு நல்லா விளக்கு பூஜை கிழக்கு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு பஸ் ஏறி உக்காடுறங்க. பஸ் ஏறி உக்காந்து நேரா போறங்க. அது எனக்கு தெரியாது. கொலாபூர் மாரியம்மா கோயிலுக்கு போய் கும்பிட்டு திப்பம்பட்டி போனாதான் போற மாதிரி. எனக்கு எப்படி தெரியும்? நானும் 2-3 நாளா பூக்கள் விளக்கு பூச்சி சாகடிச்சிட்டாங்க. நானும் ஒரு சீட்ல உட்காந்துக்கிறோம். இவன் எங்க அத்தை கம்முனு கூடாதா நல்லா தூங்கின்னு வந்துக்கிறான். அந்த டிரைவர் நேரா கொலாபுரி மாதிரி அப்படிக்குது. இப்படிக்காவே பாட்டை போட்டான். மருவத்தூர் ஓம் சத்திய மகமாயே திரு சொல்லியிருந்தான். இந்த தேவடியா முட்டை படுத்துருந்த எங்க அத்தை ஓம் சக்தி அராசக்தின்னா பாட்டை போட்டு கிளம்பிட்டான். கோயில் வேற பக்கமே வந்துச்சா. இவன் இப்படி ஆட ஆரம்பிச்சிட்டான். ஒன்னொன்னா எழுந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. நீல கீழே விழுந்தா மண்டு உடச்சு போயிருந்தாலே நேரம் அந்த படிக்கட்டு பேசணும். நீ கீழே விழுந்து என்ன படிக்கட்டு பாதுகாப்பா நிக்கிறேன். 2-3 பேர் அந்த பக்கம் இந்த பக்கம் இதுல இவன் ஓம் சேர்த்து பராஜயத்துல இருந்து ஆடினா பாரு. பலபெருமாரியம்மா கோயில் பக்கம் வந்துச்சு. இந்த டிரைவர் என்ன பண்ண பிரேக் வச்சு லப்புன்னு வந்துருக்கான். இவன் அமுத்துமா, இவன் கையை பிடிக்காது இப்படி ஆடுவான். நேர கம்பி கடப்பார கம்பிக்குது பாரு. அது போய் மோதி ஜாய் கொடுத்து நீ அத்துக்குது. அது பாட்டுக்கு ஆடுது. ஓம் சக்தி பராசக்தி அது செஞ்சு நக்கடி கும்பு நக்கடி பாட்டு ஆடுறேன். எனக்கு ஒரு ஆபத்து. ஐயோ மாமு வீட்டுக்காரி மரியாதை போதேன்னு கெட்டி அப்பா புடிச்சுப்பாரு. அவரு சாமி அதோடு போறதுதான் இன்னுமே வரல. இன்னுமே எங்க அத்தைக்கு சாமியே வரதில்ல. இன்னுமே எங்க அத்தை குடிச்சாங்கதா. என்ன அத்தை சாமி வரதா என்ன போதும் போறப்ப போதும் மறக்கன்றா.
அப்படி இருந்தாலும் காரி ஒரு இவ்வளவு ஓம்சத்து குடிச்சா ஞாபகம் அவ கரெக்டா ஞாபகம் வந்துக்குது. சத்தியமா அம்மா எங்க அத்தா அப்படிதான் பண்ணாங்க. நான் யாரு தெரியுமா? சொல்லு. அவன் எப்படி எப்படியே அடிக்கிறான். மாதவா அடிக்கிட்டு விடு. தந்தையாக இருக்கும்படியான வசுதேவர் மூர்த்திக்கும் தேவகி அம்மையாருக்கும் 8வது பிள்ளையாக ஆக்கள் அழைத்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கும் இறைவனாக திகழும்படியான என் பெயர் தான் சாட்சாதி ஆண்டவர் என்று யாவரும் அறிகிறேன். சாட்சாதி எம்பெருமான் ஆண்டவர் மகாவிஷ்ணு. அப்படி ஆண்டவராக இருந்தாலும் நான் ஏன் இப்படி ஜனனம் எடுத்திருக்கக்கூடிய காரணம் என்னவோ, நான் ஏன் தாய் வயிற்றில் போத இவங்களே சிரிச்சுக்கிறாங்க. திக்குடுங்க திக்கில் அந்த கவர்மெண்ட் ஒயின் ஷாப் பண்ற வேல்ரா திக்கில் பண்ணுங்க. 2 3 ஓடினா போதா அவன் வாயிலும் மொண்டாட்டி எல்லாம் கேக்குறாங்க. அவள இருந்தே குடிக்குதுங்கடா. அதுங்கெல்லாம் என்ன கதி ஆவறது? அவங்க வாழ்க்கை எப்படா ஓடும்? அவன் குடிச்சாதான் அவன் வாழ்க்கைய ஓடுது. ஒரு நம்ம முன்பதாக 5000 ஆண்டுக்கு முன்ன நடந்த விஷயத்த சொல்றான். சொல்லு. இதையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அகழ்வாயு என்று சொல்லக்கூடிய நிலத்தடியில நிறைய பொக்கிஷம் எல்லாம் கிடைச்சிச்சு. பூமியில என்ன தங்கம், வைடூரியம், நவரத்தினம், கோமேதம், புஷ்பகதம், எத்தனை நவரத்தினங்கள் எல்லாம் பூமியில புதைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாத மனிதர்கள் வாழ்ந்த நல்ல மனிதர்கள் வேல், சூளம், ஈட்டி, ஆயுதம், 5 பஞ்சலோகம் இதெல்லாம் கிடைச்சிச்சு. தெய்வத்தினுடைய சிலைகள் எல்லாம் நிறைய கிடைச்சது இருக்குது. ஆனா இப்ப இந்த 2020 மேற்பட்டி இப்ப என்ன 7 வருஷம் ஆகுதா? இந்த 7 வருஷத்துக்குள்ள இந்த உலகம் அழிஞ்சு போயிட்டு மறுபிறவி எதனாவது எடுத்து அடுத்தது எதனா பூமிக்குள்ள ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்தா வாட்டர் பாட்டில் மட்டும்தான் கிடைக்கும். அவங்க என்ன சரித்திரத்தை சொல்ல போறாங்க? அவங்க என்னடா சரித்திரத்தை சொல்ல முடியும்? இது ஓல்டு மங்கு, என்னடா பேரு? ஓல்டு மங்கு, மானிட்டர், பிளாக் பேர்ல அந்த பேரை தானே சொல்ல முடியும். அப்படி இந்த மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூமியில இந்த மண்ணு எவ்வளவு ஒரு தூய்மையானது. இந்த மண்ணை அசுத்தம் படுத்துறாங்க. கடவுள்கள் ஆண்ட பிறகு இந்த உலகம் அழிந்த போது கோமேரகம், புஷ்பரகம், தங்கம், மாணிக்கம் இதெல்லாம் உலகத்துல அழிஞ்சிருச்சு. ஆமா, பூமிக்குள்ள புதஞ்சுக்கிச்சு. உலகம் நீர்மயம் ஆயிடுச்சு. எடுக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கடலாக ஆகிற போது, இந்த மணல் மேடு ஆகிற போது, கிணறு நோண்டும் போதோ, ஒரு வீட்டுக்கு குழி நோண்டும் போதோ இதெல்லாம் கிடைக்குது. நீ சொல்றத பார்த்தா இப்ப இதுக்கு மேல உலகம் பிறந்தா அடுத்த வீடு வாட்டர் பாட்டில் தான் கிடைக்கும். வேற என்னடா? வேற என்ன? பாட்டில் தாக்கும். அப்படி இருந்தாலும் எந்த சரித்திரத்தையும் சொல்ல முடியாது. என்ன சரித்திரத்தை சொல்லுவேன்? என்ன பாட்டில் சரித்திரத்தை சொல்லலாம். இந்த இதுங்கெல்லாம் எப்படி எப்படி தயார் பண்ணாங்கன்னு. ஆமா. அப்படி இந்த காண்டவர் என்று சொல்லி இருந்தாலும் நான் கருவுருவாகி பிறந்திருக்கக்கூடிய காரணம் என்ன? யாருக்கு நான் தொண்டனாக இருக்கிறேன்? பாண்டவருக்கு நான் இனிய தொண்டன். பார்த்திபனுக்கு மட்டும் நான் சாரதி. ரதம் ஓட்டக்கூடிய. பாஞ்சாலிக்கு நான் அண்ணன். உலகத்துக்கு மாபெரும் கண்ணன். என் பேர் என்ன? ஆண்டவர். பார்த்த சாரதி. ஆமா, பார்த்த சாரதியா இந்த பேரை வச்சுக்க நீ படுற பாடுப்பா போதும். இன்னொரு பேர் நான் ஒண்ணு வச்சுக்கணும், கிருஷ்ணன். அதுக்கு மேல இன்னும் அப்படி பார்த்த சாரதியாக இருந்தாலும் இந்த பூமி பாரம் தீர்க்கும் வேலை எனக்கு. சரி, பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும். அடுத்தது மண்ணெல்லாம் பூரா பாட்டில் ஆகிறதுக்கு முன்ன நான் தீர்த்துட்டேன். அதனால இன்று நாளையிலே பூமி பாரம் தீர்க்கணும்னா யாரை வச்சு நான் தீர்க்க முடியும்? யாரை வச்சு? பாண்டவர்களை வச்சுதான் நான் தீர்க்க முடியும். ஓ சரி சரி. அவங்கதான் எனக்கு
உறுதுணை தோளுக்கு துணையாக இருக்கக்கூடியவர். ஆமா அதான் அதனால நான் இப்ப காப்பாத்துறேன்டா. இதான் மாமாச்சான் மலையெல்லாம் மலையேற முடியாது சொல்லுவாங்களே. மலையேறி சென்றாலும் மாமனுடைய தயவு வேண்டுமா? அதுக்கு அர்த்தம் என்ன? மாமனை மச்சானை போல் உருவம் இல்லை. மலையேறதுன்னா மேலுக்கு மலையேறது இல்ல, செத்து போறதுதான் அதுக்கு அர்த்தம். சொல்லு. மாமனை போல் உறவும் இல்லை, இந்த கூந்தலை போல் கருப்பும் இல்லை. ஒரு இப்ப நானே செத்துட்டாலும் என்னை தூக்கி போய் பதிக்கிறது நான் மாமாச்சான். அதுதான் சொன்னாங்க. மாமாச்சான் தயவு இல்லாத குடிசாரு போறது இல்ல. அதுதான். அதனால பாண்டவர்களை நான் துணை கொண்டு இப்ப நான் பாண்டவரை காப்பாத்தி வச்சாதான் நாளை பாண்டவர்கள் என் பேச்சு கேட்பாங்க. அதுக்காக சூதினால் பகடையாடி நாடு நகரம் எல்லாம் தோற்று பாண்டவர்களை வனவாசம் ஓட்டி வைத்திருக்கிறார் துரியோதனன். அந்த துரியோதனுடைய அகத்தை அழிக்கிறதுக்கு தான் அவங்க கிட்டதான் 18 கோடி சேனை இருக்குது. ஆமா உண்மைதான். 18 கோடி சேனையை மடித்தால் பூமி வாரம் தீர்ந்துரும். அதனால பாண்டவர்களுக்கு 12 வருட வனவாசம் முடித்து விட்டார். சரி. நாளை ஓராண்டு அந்நியாவது வாசம் காலம் கழிக்கணும். சரி. அப்படி காலம் கழிக்கணும்னா நாட்டுல நவதானியம் இருந்தால்தான் பாண்டவர்கள் உயிர் பிழைக்க முடியும். 12 வருஷம் முடிச்சிட்டாங்க. காய்கனியை சாப்பிட்டு காலம் கழிச்சிட்டாங்க. இந்த ஒரு ஆண்டு மறு உருவு தரித்து நாட்டுல வாழணும். நாட்டிலே இருக்கணும். இவங்க தான் பாண்டவன் யாருக்கு தெரியக்கூடாது. நான் பக்கத்துல இருக்கணும். ஆனா நான் தான் மந்திரி யாருக்கு தெரியக்கூடாது. அதே போல மறு உருவு தரித்து வாழணும். அப்படின்னா நாட்டுல எல்லாரும் சாப்பிடுவாங்க. அவங்க நிலங்குது. அவங்க எங்க வெளிச்சு அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? சாப்பிட முடியாது. என்ன வேணும்? அதனால நவதானியம் விததானியம் வேண்டும்டா. விததானியம் வேணும்னா அசினாபுரத்தில் தான் விததானியம் இருக்குது. சரி. அதனால அவங்க ஆகாதவங்க எதிரிகள். ஆமா. அவங்க எப்படி போவாங்க? பாண்டவர் போய் கேட்டா கொடுப்பாங்களா? எப்படியா? அதனால என் தங்கை பாஞ்சாலி இந்த நாளில குருத்தியாக அவதாரம் எடுத்து எல்லாரும் மறு உருவு தரித்துட்டாங்க. ஆமா. பாஞ்சாலி மட்டும் இன்னும் உருவம் எடுக்காது இருக்கிறார். சரி. என்னுடைய வார்த்தை கட்டுப்பட்டு இருக்கிறார். அதனால அவளுக்கு நான் அழைத்து அசினாபுரம் அனுப்பணும். மறுபடியும் தெரிவிக்க வைக்கலாம். ஆமா. எப்படி கூப்பிடுவா? இப்ப எப்படி கூப்பிட தெரியுமா? தங்கா பாஞ்சாலி இன்று நாளிலே உலகத்துக்கு புகைப்பட வேண்டும் என்றால் ஆமா அம்மா எப்படிமா வர? அப்படியே தான் வருவா. உலகத்துக்கு நீ வெளிப்பட வேண்டும் என்றால் சுய உருவம் வேண்டாம். நான் என் கழுத்தில் இருக்கக்கூடிய துளசி மாலையை உனக்கு தருகிறேன். அதை உன் கழுத்திலே சூடியதை உண்டானால் உன் உருவம் குறத்தியாக வாமா. அப்படியே